Hi everyone. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் ஆஃப் 2025 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டட் டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் ஆஃப் 2025. யூஸ்வலாக லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ப்ரெடிக்ஷனுங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் 3 years 5 years இல்லை ஒரு 10 yearsோட டேட்டா வச்சு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் 3 years 5 yearsல வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்டீஸும் அதே மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் ஆஃப் 2025 என்னென்ன அப்படின்ட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட், அதுக்கப்புறம் வந்து மோட்டிலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்ட், அப்புறம் கனரா ரொபேக்கோ ஸ்மால் கேப் ஃபண்ட், அப்புறம் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், அப்புறம் இன்வெஸ்கோ இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட். ஸோ இந்த 5 ஃபண்டும் வந்து நான் ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும், அதே மாதிரி ஒரு சேஃபான ஃபண்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இந்த 3 yearsக்கு அப்புறம் என்ன ரிட்டர்ன் வருதுங்கிறத மட்டும் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணாமல் லைக் அதில் இருக்க அந்த ஹோல்டிங்ஸ்னால் இப்போ ஒரு எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு இருக்குன்னா அந்த ஃபண்டுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ மோட்டிலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்டுனா அதுக்குள்ளே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எஸ்ஐபி அந்த ஃபண்டுனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒரு அதுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்து, ஸோ அதுதான் எஸ்ஐபி. ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம ஹோல்டிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம செல் பண்ணும்போது இதெல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸிட் லோட் எவ்வளோ, டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளோ, அப்புறம் மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து எவ்வளோ நம்ம பர் மந்த் வந்து போட முடியும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட், மோட்டிலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்ட், கனரா ரொபேக்கோ ஸ்மால் கேப், அப்புறம் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், அப்புறம் இன்வெஸ்கோ இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட். ஸோ இது 5 வந்து பெட்டராக எனக்கு தோணுச்சு. இப்போது எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 2000 rupees பர் மந்த் வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 years 72,000 வந்து இருக்கும். அதுவே ரிட்டர்ன் வந்து ஆஃப்டர் 3 years வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னா 91,371. ஸோ இது வந்து ஒரு 19,000 வந்து நம்மளுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட ஆஃப்டர் 3 years வந்து அதிகமாக வருது. க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26.90% வந்து அப்ராக்சிமேட்டாக வருது. அதே மோட்டிலால் ஆஸ்வெல் வந்து மிட் கேப் ஃபண்ட், இது பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து மோட்டிலால் ஆஸ்வெல் ஃபண்ட் பற்றி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ரீசன் என்னென்னா அதோட பெஸ்ட் ரிட்டர்ன் தான் காரணம். நீங்கள் இந்த 5 ஃபண்ட்லேயே கம்பேர் பண்ணிங்கன்னா மோட்டிலால் தான் பெஸ்ட் ஃபண்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2,000 per month நெக்ஸ்ட் 3 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா சேம் இன்வெஸ்டட் அமௌண்ட் 72,000 தான். பட் ரிட்டர்ன் ஆஃப்டர் 3 years பார்த்திங்கன்னா 1,14,929, 1,15,000 நம்ம வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோன்ட்டு நீங்களே வந்து கணக்கு போட்டுக்கலாம். ஒரு 43,000 அது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வருது ஆஃப்டர் 3 years. ஒரு வருஷத்துக்கு ஒரு 14,000 ரிட்டர்ன் வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப்டர் 3 years வந்து 1,14,929. ஆனால் இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 3 yearsல ஜஸ்ட் 72,000. ஸோ இங்கே க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 59.62%. ஸோ இது வந்து லாஸ்ட் 3 years 5 yearsோட டேட்டா வச்சு தான் இது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நிறையா பீப்புள் சோஷியல் மீடியா எங்கே பார்த்திங்கனாலும் மோட்டிலால் ஆஸ்வெல் பற்றி ஒரு தனி வீடியோவே போடுங்க, அது எவ்வளோ ரிட்டர்ன் தரும் ஆஃப்டர் 3 years, எவ்வளோ ரிட்டர்ன் தரும் ஆஃப்டர் 5 years, அப்புறம் அது எதனால் வந்து இவ்வளோ ரிட்டர்ன் தருது, அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும், எக்ஸிட் லோட் எப்படி இருக்கும், டேக்ஸ் வந்து அதிகமாக போகுமா, அப்படிங்கிற மாதிரிலாம் தனி வீடியோவே போடுங்கன்னெலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ மோட்டிலால் வந்து ஒரு லுக் ஃபார் 2025 ஃபண்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து கனரா ரொபேக்கோ ஸ்மால் கேப். இது வந்து இன்வெஸ்டிங் வந்து 2000 rupees per month ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்னால் இன்வெஸ்டட் அமௌண்ட் ஆப்வியஸாக 72,000. ரிட்டர்ன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,02,000. இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் தருது. எஸ்பிஐ ஸ்மால் கேப்போட ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். லைக் 42% வந்து க்ரோத் கிடைக்குது. ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து 1,02,000, அதாவது 30,000 எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. 72,000 இன்வெஸ்ட் பண்ணி 1,02,000 வந்து எடுக்க போகிறீங்க. அதுவே அடுத்தது பராக் பரீக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்திங்கன்னா 2,000 per month ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து 72,000, 3 இயர்ஸோட இன்வெஸ்டட் அமௌண்ட். ரிட்டர்ன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 72,000 போட்டு நீங்கள் 99,000 எடுப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27,000 வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் இன்வெஸ்டட் அமௌண்ட்டோட. க்ரோத் வந்து 38.15%. அதுவே நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்கோ இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் பார்த்திங்கன்னா 2,000 per month ஃபார் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். அதே கதை தான். 72,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இன்வெஸ்டட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 72,000. அதே ரிட்டர்ன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 94,000. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 22,000 வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸில். க்ரோத் லெவல் வந்து எக்ஸ்பெக்டடும் பார்த்திங்கன்னா 31.22%. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும், நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர்ஸோட டேட்டா வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஒன்று சொல்லணுன்னா அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறது மூலிமா கண்மூடித்தனமாக வந்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் ஒரு 5 ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு லுக் ஃபார் ஃபண்ட்ஸ் தான். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போய் அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டுறக்கூடாது. இப்போ நான் எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து போய் பார்க்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பிக்கையான ஃபண்டா, நல்ல ஒரு ரிட்டர்ன் தருதா. அதே மாதிரி மெயினாக செக் பண்ண வேண்டியது வந்து ஹோல்டிங்ஸ். அந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் ஒரு க்ரோத், அந்த கம்பெனிஸ்க்கு ஒரு க்ரோத் இருக்குமா. ஏன்னா அந்த கம்பெனிஸ் க்ரோ ஆனால் தான் இங்கே எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்ட் ஆப்வியஸாக வந்து க்ரோ ஆக போகுது. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் நல்ல க்ரோத்தாக இருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணணும். லைக் அந்த கம்பெனிஸில் எது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸில், அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இருக்க கம்பெனிஸ் தான் வந்து இந்த எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி மெயினாக வந்து என்ன தான் 72,000 இன்வெஸ்ட் பண்ணி 1,14,929 rupees வந்து மார்டிலர் ஆஸ்வெல்லில் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்கனாலும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் ரிட்டர்ன் அந்த அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்து தான் உங்களுக்கு 1,14,000 வருதா, இல்லை 1,13,000 இல்லை 1,07,000 வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க டிடெக்ட் பண்ண தான் போகிறாங்க. பட் 2,000 3,000லாம் வந்து டிடெக்ட் ஆக போகிறதில்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில். அது கம்மியாக தான் ஆகும். 1,000 1,500 2,000 அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் 0.05% பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போது ரிட்டர்ன் 1,14,000னா அதுலேருந்து எவ்வளோ கம்மியாகி உங்களுக்கு கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி சேம் அஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோடு நீங்கள் செக் பண்ணணும். சில ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து 1,15,000 ப்ளஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 10,000, நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கிற அமௌண்ட் வந்து ஒரு 1,30,000, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் நீங்கள் 1,20,000 எடுக்கிறீங்க. ஸோ இது மாதிரி டைமில் வந்து அது per இயர், இது மாதிரி டைமில் வந்து எக்ஸிட் லோடு அவங்க வந்து கண்டிப்பாக போடுவாங்க. டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் 2,000 என்னால் போட முடியாது, ஜஸ்ட் 100 தான் போட முடியும். நான் சும்மா வந்து அங்கே இங்கேயே சுற்றுறக்கு ஒரு 100-200ன்னு செலவு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பதிலாக நான் எஸ்ஐபியில் அது போடணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 per month இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த 5 ஃபண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இன் டீட்டெயிலாக ஹோல்டிங்ஸ் பற்றி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி, எக்ஸிட் லோட் பற்றி, டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி, மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் பற்றிலாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இன்னும் ஒரு டீட்டெயில்டான ஓவர்வியூ. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து சேரும். அதே மாதிரி ஒரு லைக் கமெண்ட் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறனால. பட் யூடியூப்பில் இது மாதிரி வீடியோஸ் போடுறது எங்களுக்கு புதுசு. ஸோ உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வில் பி என்கரேஜிங் அஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.